இது சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பிரேயர் ஹவுஸ் டிவி. ரோமர் எழுதின புத்தகம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 7:24. நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? அல்லேலூயா. யார் என்னை விடுதலையாக்குவார் நிர்பந்தமான இந்த சரீரத்திலிருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்கணும். ஏன் இந்த சரீரத்திலிருந்து விடுதலை ஆக்கணும்? ஏன் இந்த சரீரத்திலிருந்து விடுதலை ஆக்கணும் அவன் பாரப்பட்டு சொல்றான்? நிர்பந்தமான மனுஷன் நான், போராடுகிற மனுஷன், அனுதினமும் போராடி கொண்டிருக்கிற மனுஷன், சஞ்சலத்திலையும் துக்கத்திலையும் சந்தோஷத்திலையும் மாறி 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 நிர்பந்தமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் நான். இந்த சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் வேதனைப்படுகிறதை பார்க்கிறோம். ஏன் அவன் அப்படியே வேதனைப்படுகிறான் அப்படின்னா, கர்த்தரிடத்திலே சேர விடாதபடி, கர்த்தருடைய அன்பை ருசிக்காதபடி, கர்த்தர் வழியிலே கடந்து போகாதபடி அநேக நேரங்களிலே அவன் சரீரமான இச்சைகளும் உலகத்திற்குரிய பாவங்களும் அவனை இழுத்து கொண்டே இருந்தான். அவன் ஒவ்வொரு நாளும் ஆத்துமாவோடு சரீரத்தோடு போராடி கொண்டே இருக்கிறான். தன் ஆத்துமாவுக்கு விரோதமா நிற்கிற சரீரத்தோடு போராடி கொண்டே இருக்கிறானா. இந்த போராட்டம் எத்தனை நாளைக்கு? போராட்டம் என்பது இப்போ தேவ சமூகத்துல என்னை சேர விடாதபடி தடையா நிற்கிறது என் வீட்டாரு கிடையாது, என் கையின் பிரயாசம் கிடையாது, என்னுடைய சொத்து கிடையாது. எனக்குள்ளே எழுப்புகிற இந்த மாம்சத்தின் இச்சை தான், மாம்சத்திற்குரிய காரியம் தான், உலகத்திற்குரிய செயல்பாடு தான். இதுக்காக நான் இதை விரோதமாய் போராடி போராடி அனுதினமும் இவையிலிருந்து விடுதலை ஆக்க வேண்டும் என்று நான் நினைச்சிட்டு கர்த்தரோடு சேரணும்னு சொல்லி போராடி கொண்டே இருக்கிற நிர்பந்தமான மனுஷனா இருக்கிறேன் நான். எதுலயும் நிலையா இல்லாம இப்படியா அப்படி இப்படி அப்படி போராடி கொண்டிருக்கிற ஒரு மனுஷனா இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்கிறது, இந்த சரீரம் என்பது மாம்சத்திற்குரிய காரியங்களை அநேகமா செய்ய விரும்பும், இந்த உலகத்திற்குரிய காரியங்களை அநேகமா செய்ய விரும்பும், இந்த உலகத்திற்குரிய பாவத்தை செய்ய விரும்பும். இதுல இருந்து நன்மையை பெற்றுக்கொள்ளதான் தேவன் நமக்கு ஆவியை தந்திருக்கிறார். அந்த ஆவிக்கு கீழ்ப்படிந்து நடந்தோமானால் இதுல நம்ம ஒரு ஜெயத்தை எடுக்கலாம். எல்லா விதத்திலும் பொறுமையா இருந்து தன்னை காத்து கொண்டு ஓடுகிறவனோ தேவனுடைய மகிமையை சுதந்திரித்துக் கொள்ளுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிலே ரோமர்ல 6:13 வாசித்தோமானால், அநீதிக்கு ஒப்பு கொடுக்காமல் நீங்க உங்க அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்பு கொடாமல் அனுதிக்கு இந்த காரியம், இந்த சரீரத்துடைய அவைகளை ஒப்பு கொடுக்காமல் தேவனுக்காக ஒப்பு கொடுத்து நீதிக்காக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. என்ன தேவனுக்காக என்ன வாழணும்? நீதினா என்ன? நான் இப்போ என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நான் என்ன மாதிரி ஓடிட்டு இருக்கிறேன், கர்த்தர் கரத்தில் இருக்கிறேன்னா, அந்த போராட்டத்தில் நான் அனுதினமும் ஜெயம் எடுத்துட்டு இருக்கிறேன்னா, எனக்குள்ள நடக்கிற போராட்டம் அதில் நான் ஜெயம் எடுக்கிறேன்னா, மாம்சத்திற்கும் ஆத்துமாவுக்கும் நடக்கிற போராட்டத்துல நான் ஜெயம் எடுக்கிறேனா இல்ல ஜெயம் எடுக்காம நம்ம என்ன சொல்லுவோம்? துதி துதி துதி
மிதி மிதி மிதி. என்னத்த எதை மிதிக்கணும் சொல்றோம், மிதிக்கிறது இல்லை. சும்மா பாட்டுல மிதி 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 துதி துதின்றோம். மிதிக்கிறதுனா என்ன? சாத்தானை எப்படி மிதிக்கணும்? நீ சொல்றது நிமித்தம் அவன் மிதிப்பட்டு போக மாட்டான். மிதிச்சவர் ஒருவர் இருக்கிறாரு, அவருடைய குணத்தை தரித்து கொண்டாதான் அதை மிதிக்க முடியும். அவர் சாயலா வந்தாதான் அவரை மிதிக்க முடியும். ஆனா அந்த குணத்திலேயே நம்ம இருந்துட்டு மிதி மிதினா அவனும் உக்காந்து கையை தட்டுவான், சிரிப்பான். அவனும் உக்காந்து கையை தட்டி சிரிச்சுட்டு இருப்பான். என்னத்தை மிதிக்குது இந்த பொண்ணு, என்ன மிதிக்குதுன்னு சொல்லிட்டு என்னுடைய குணங்கள் எல்லாம் இந்த பொண்ணு தடுத்திட்டு இருக்குது. சந்தோஷமா தான் அவன் கேட்டுட்டு இருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம மிதிக்கிறதுக்கான தந்திரங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். சாத்தானை மிதிக்கிறதுக்கான, அப்பதான் தேவ சமூகத்துல நம்ம நிலையா நிற்க முடியும். அப்பதான் ஆண்டவருடைய வருகையில நம்ம காணப்படுவோம். அப்போ அந்த தந்திரங்களை அறிந்து கொண்டு செயல்பட வேண்டும். அநீதிக்கு ஒப்பு கொடுக்க கூடாது. நம்ம அவயங்களை, கண்ணு, வாய், செவி, நாக்கு, முக்கியமா நாக்கு இருந்து பாருங்க, புதுமையானது, கத்தி தேவையில்லை, அது ஒன்னே போதும். இருதயத்தை குத்தி கீழ்ச்சிடும், ஒரு மனுஷனை சாகடிச்சிடும், ஒரு மனுஷனை துக்கப்பட வச்சிடும். ஒரே வார்த்தை போதும், அவன் வாழ்க்கை முழுவதும் கூணி குறுகி நடக்கும்படியான காரியங்களை செய்யும். அந்த வார்த்தை தான் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு. அப்ப அந்த நாக்கு, கரங்கள், கால்கள், என்னுடைய சிந்தைகள், இவை எல்லாம் தேவனுக்காக ஒப்பு கொடுத்து, எனக்காக ஒருவர் என்னை மீட்டிருக்கிறாரு, ரத்தத்தை சிந்திருக்கிறாரு, என்னை காப்பாத்தி இருக்கிறாரு, அவருக்காக ஒப்பு கொடுத்து வாழ்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுக்காக பிரயாசப்படும் தான் பவுல் சொல்றான். இந்த போராட்டத்துல நல்ல போராடு, அனுதினமும் போராடு. இதுதான் நல்ல போராட்டம். உன் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட நீ சண்டை போட்டு போராடி அவனை ஜெயிக்கணும்னு நினைக்கிற, அது போராட்டம் இல்லை. உன் கணவரை திட்டி 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 உன்னை கேவலமா படுத்தி என் கையில வச்சுக்கணும்னு நினைக்கிறது போராட்டம் இல்ல. மாமியாரோட போராடி 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 மாமியாரை விட்டு தனி குந்தனம் போயிட்டு நினைக்கிறது போராட்டம் அல்ல. நல்ல போராட்டம் எதுனா, உனக்குள்ளே மாம்சத்திற்கு எதிரான போராட்டங்களை போராடி கொண்டே இருக்கணும். தேவனுக்கு விரோதமான எண்ணங்களை எழுப்புகிற அந்த மாம்ச குணத்திற்கு விரோதமாய் போராடணும். அது நீ அல்ல, அது முதல்ல அது தெரிஞ்சுக்கீங்க. நான் நினைக்கிறது நான் அல்ல, இந்த மாம்சம் நினைக்குது, இந்த ஆவி நினைக்குது, அசுத்தமான காரியங்களை நினைக்குது. உள்ளான மனுஷனா நான் இருக்கிறேன் பாரு, அதுதான் நான். அது எப்போது நல்லதை தான் நினைக்கும். அதுக்கு விரோதமா இந்த காரியங்கள் எழுப்பும் போது இந்த போராட்டத்துல நம்ம ஜெயம் எடுத்தாதான் பரலோகம் போக முடியும். நான் பைபிள் வாசிக்கிறது நிமித்தம், ஜெபம் பண்றது நிமித்தம் அல்ல. அதுதான் பவுல் சொல்றான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். சாகர நேரத்தில் அவன் சொல்ற வார்த்தை, ஓட்டத்தை முடித்தேன் சொல்லி. கண்ணு பார்க்கறது போல ஓடக்கூடாது, தன் இஷ்டத்துக்கு எல்லா காரியங்களும் செய்யக்கூடாது. எல்லாத்தையும் பண்ணிட்டு எல்லாம் செஞ்சுட்டு நாத்தியமான சர்ச்சில் வந்து ஸ்தோத்திரானவரை சொன்ன முடிஞ்சிச்சு நினைக்க கூடாது. அது தவறான காரியம். அப்ப எங்க மிதி மிதின்னு சொல்லுவேன், அப்ப துதி துதின்னு சொல்லுவேன். மிதி மிதினா யாரை மிதிக்கிற? நீ தப்பான காரியங்களை செஞ்சு இயேசுவை தான் மிதிக்கிற. நான் மிதிக்கிறேன்னா அவன் அலறணும். நான் மிதிக்கிறேன்னா, நான் ஜெபம் பண்றேன்னா அவனுக்கு எரிச்சல் வரும். நான் ஜெபம் பண்ணா அவன் ஓடணும். அவனுடைய கிரியை குடும்பத்தில் இருக்கக்கூடாது, அவனுடைய செயல்பாடு குடும்பத்தில் இருக்கக்கூடாது சொல்லி வைராக்கியமா அவனுடைய குணங்களை எடுத்து போட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அவனுக்கு குணத்தை வச்சுக்கிட்டு மிதி மிதினா அவன் ஒன்றும் சட்டை பண்ண மாட்டான். அவன் கூட்டு போய் உப்புறத்துல கொண்டு போய் நிறுத்தி, இவை எல்லாம் எனக்கு கூட கொடுக்கப்பட்டிருக்குது, உனக்கு நிறைய நான் கொடுக்குறேன்னு சொல்லி உன்னை ஆசீர்வதிப்பான். ஐயோ அந்த ஆசீர்வாதம் எனக்கு போதும்னு சொன்னீங்களா? சில பேர் ஜெபிச்ச உடனே சாயங்காலம் பதில் வந்துடும், சாயங்காலம் பணக்காரர் ஆயிடுவாங்க. இன்னும் இவ்வளவு சீக்கிரத்தில் ஆண்டவர் பதில் கொடுக்குற அதை யோசிக்க மாட்டாங்க. சத்துரு சில காரியங்கள் வச்சிருக்கிறான் கையில, சில காரியங்கள் வச்சிருக்கிறான். நல்லா ஜெபிக்கும் போது சத்துரு பார்ப்பான், அவன் சிசியை கொண்டு வருவான். உங்க ஜபத்தை பாரு, ஆண்டவர் பாருங்க, ஜெபம் பண்ணி பாருங்க, பரவாயில்ல விடா. அந்த ஜபம் மேலாம் போவாது, நம்ம தான் அதை ஆசீர்வதிக்கணும், நம்ம தான் அதை
ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னா போதுமா, அப்படியே உன்னை மாயமானத்திலேயே வச்சுருப்பான். சில பேர் ஜெபிப்பாங்க, ஒண்ணுமே நடக்காது. அவன் செய்யறதும் வாய்க்காது. அவன் என்ன பண்ணாலும் ஒண்ணும் இருக்காது. ஆனா 3 வேளை சாப்பாடு மட்டும் இருக்கும். அவன் என்ன செஞ்சாலும் அடுத்த கட்டத்துக்கு எங்கன்னா போகணும், ஏதாவது பண்ணணும்னு சொன்னா ஒண்ணுமே வாய்க்காது, ஒண்ணுமே நடக்காது. யாரும் உதவிக்கு வர மாட்டாங்க, உன்னை விட்டு எல்லாம் போயிட்டே இருப்பாங்க. அப்படியாப்பட்டவங்கிட்ட தான் இயேசு இருப்பார். அப்படியாப்பட்டவங்கிட்ட தான் அவனை தனிமைப்படுத்தி அவனோடு உறவாடி அவனுக்கு ஏற்ற வேலையில எல்லாவற்றையும் தருகிற தேவன் அவனோடு இருப்பார். நான் ஜெபிக்கிற ஒண்ணு நடக்கலைன்னா அப்படி மட்டும் நீங்க நினைக்காதீங்க. இயேசு உங்களோட தான் இருப்பார். காலையில ஜெபிச்ச உடனே சாயங்காலம்